மன நிறைவும் மாற்றமும் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பணியிடத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும். கடின உழைப்புக்கு உண்டான பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இந்த சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும், அது கிடைக்குங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய ஆர்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியாக வரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தில் விலகும். சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் குடும்ப ரீதியில் உண்டான மனக்கசப்புகள் விலகும். சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 7, 9ங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வெள்ளை நிறம் மற்றும் வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வடக்கு திசைங்க. இந்த மாதத்தை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மன் அல்லது பார்வதி தேவி அல்லது பார்வதி அம்மனை வணங்கிட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். திங்கட்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். மேலும் உங்களோட ராசி பலன் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.